பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது நமக்கு தேவை என்று அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிற நல்ல தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். இங்கே தாவீது எழுதுகிறார், நான் உம்முடைய சமூகத்தில் வந்து என் நாவில வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். நான் என்ன விண்ணப்பிக்கப் போகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் எனக்கு உள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். என்ன தேவை என்று அறிந்திருக்கிறேன். வாயிலே வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறபடினால் நன்றி என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் வேண்டிக் கொள்ள போகிறது இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நாம் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுதே நம்மை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானவனாய் தானியேல் இருந்தபடியினாலே அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. அதை அறிவிக்கும்படி தேவதூதன் இறங்கி வருகிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே நாம் வேண்டிக் கொள்வதற்குரிய பதில் உத்தரவு கர்த்தரிடத்திலிருந்து வந்து விடுகிறது. ஆகவே நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவராய் இயேசு தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார். 3 நாளாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், ஒன்றும் சாப்பிடவில்லை. அந்த ஜனங்களுடைய தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். 3 நாளாய் என் ஜனங்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்தார்.
அவருடைய தேவையை அறிந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் போகிறதற்கு முன்பதாகவே எவ்வளவு நாட்களாக நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எவ்வளவு நாட்களாக இந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதே நம் தேவை அறிந்திருக்கிற ஆண்டவர் அந்த ஜனங்களை அன்றைக்கு ஆண்டவர் போஷித்தார். 4000க்கும் அதிகமான ஜனங்கள் அன்றைக்கு போஷிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அற்புதமாய் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று இங்கே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாகவே ஆண்டவர் செய்கிற வல்லமையுள்ள தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவையை அறிந்து ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையை அறிந்திருக்கிற தேவன் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதே அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து இன்றைக்கு ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. தேவையை அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ்விக்கிற தேவன் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய கஷ்டங்களை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. அவர்கள் வேண்டுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அருளி செய்து அவர்களை திருப்தியாக்கி அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.